கையில பீர் பாட்டிலோட வெளிநாட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டகாசம் பண்ற விஜய் பார்வதி. ரேடியோ ஜாக்கியா தன்னோட பயணத்த ஆரம்பிச்சவங்க பார்வதி. இப்போ பல்வேறு நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கிட்டு வராங்க. மதுரைய பூர்வீகமா கொண்ட இவங்க இப்போ சென்னையில செட்டில் ஆகி பல நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கிட்டு வராங்க. இணையத்துல எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்க இப்போ கையில பீர் பாட்டிலோட இருக்கக்கூடிய ஃபோட்டோவ போட்டு பேசு பொருளா மாத்திருக்காங்க. இணையத்துல ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய விஜய் பார்வதி ஹீரோயின்களுக்கே டஃப் குடுக்கக்கூடிய வகையில அதிரி புதிரியான கவர்ச்சி போட்டோஸ தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வெளியிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த வகையில இப்போ இவங்க தன்னோட பிறந்த நாள முன்னிட்டு வியட்நாமுக்கு சுற்றுலா போயிருக்காங்க. அந்த போட்டோவ இப்போ அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல கையில பீர் பாட்டிலோட இருக்கக்கூடிய போட்டோவ பகிர்ந்திருக்காங்க. அத பார்த்த இணையவாசிகள், "என்ன பாரு சரக்கா?" அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. சமீபத்துல ரம்ஜான் கொண்டாட்டத்தப்போ யூடியூபர் இர்ஃபான் ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகள் வழங்கி சர்ச்சையில சிக்கினாரு. அவங்கள அவர கண்டிச்ச விஜய் பார்வதி, "இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு தான் ஏழைகளுக்கு சேவை பண்ணுவாரோ? இவங்களோட மனைவிய அவ்வளவு பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு விரும்புறாரு அப்படின்னா, சமூக நல செயல்களுக்கு அவங்கள ஏன் கூட்டிட்டு வரணும்? அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. மனைவிய வீட்லயே விட்டுட்டு வர வேண்டியது தானே?" ரத்தன் டாட்டாவ பத்தி தயவு செஞ்சு படிங்க. ரத்தன் டாட்டா தன்னோட வாழ்க்கையில சம்பாதிச்ச பணத்த இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. அவர் அப்படி கொடுத்தத எங்கேயுமே விளம்பரப்படுத்திக்கிட்டது கிடையாது. ஆனா இந்த புது பணக்காரனுங்க இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க பண்ற கூத்து இருக்கே கூத்து. தன்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு எப்படியெல்லாம் கேவலமா நடந்துக்கிறாங்க. இங்க தான் அவங்களோட மூளையில என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படுது. இந்த மாதிரி சீப் மென்டாலிட்டி இருக்கிறவங்கள பத்தி பெரிய லிஸ்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட விடாம 2வதா ஒரு வீடியோ வெளியிட்டு, "இதுல எனக்கு எந்த வன்மமும் இல்ல. மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிய ஏன் வீடியோ எடுத்து வெளியிடணும்? பிரபலங்கள நேர்காணல் நடத்துறப்போ குறைந்தபட்சம் அதுக்காக தயாராக வேணாமா? மம்கா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மாமுகா அப்படின்னு சொல்றது. கார் விபத்து, துபாய்க்கு போய் கருவுல இருக்கக்கூடிய குழந்தை ஆணா, பெண்ணா அப்படிங்கிறது வீடியோவுல அறிவிச்சது. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லாத்தையும் கன்டென்ட்டா பார்த்தா இப்படித்தானே தோணும். ஒரு குறைந்தபட்ச தொழில் தர்மம், சமூக அக்கறை இல்லாதப்போ மறுபடியும் இந்த மாதிரி சர்ச்சையில சிக்குவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஜய் பார்வதி.